திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி பிரம்மோற்சவத்திற்கு எடுத்து செல்லப்படும் வெண்குடைகளுக்கு சென்னை பூக்கடையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் பூஜைகள் நடத்தப்படுகிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், இது தொடர்பான விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. திருப்பதி திருமலையில் நடைபெறக்கூடிய புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்திற்காக வருட வருடம் சென்னை பூக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய கேசவ பெருமாள் கோவிலிருந்து 11 வெண்பட்டு குடைகள் இங்கிருந்து அனுப்புவது வழக்கம். தமிழகத்திலிருந்து பல ஆண்டு காலமாக இது சென்று கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் இதனை சிறப்பாக ஒரு 6-7 நாட்களுக்கு தமிழகத்தை கடந்து திருமலை திருப்பதிக்கு கொண்டு செல்வது வழக்கம். இதன் நிகழ்ச்சி தற்பொழுது இங்கு கேசவ பெருமாள் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கேசவ பெருமாள் கோவிலில் இருந்து இந்த 11 வெண்பட்டு குடைகளும் புறப்பட்டு ஊர்வலமாக சென்று திருமலை திருப்பதியை சென்றடைய இருக்கிறது. 7ஆம் தேதி காலை திருமலை திருப்பதியை சென்றடையும். அதன் பிறகாக அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இந்த குடை அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே இங்கிருந்து செல்லக்கூடிய வழிநடிகளும் ஏராளமான மக்கள் இதை வழிபட இருக்கிறார்கள். இன்று கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் கேசவ பெருமாள் கோவிலில் கூடி தற்பொழுது அவருடைய வழிபாடுகளை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜித் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமான மக்கள் இந்த கோவிலில் கூடி குடைக்கு பூக்கள் தூவுவது, அதே போன்று பெருமாளுக்கு உகந்த அந்த பொருட்கள் எல்லாம் தூவி வழிபடுவது என தொடர்ச்சியாக அந்த வழிபாடுகள் காலை முதல் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் காலை முதலே வீடுகளிலிருந்து செய்து கொண்டு வந்த சுண்டல், கொழுக்கட்டை, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் பொதுமக்களுக்கு இங்கு வந்திருந்த பக்தர்களுக்கு ஒருவர் அதனை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக காலை முதலே இங்கு ஏராளமான மக்கள் குவிந்து தற்பொழுது இதனை வழிபடக்கூடிய அந்த காட்சிகள் ஒவ்வொரு வருடமும் இங்கிருந்து இந்த 11 குடைகளும் செல்வது அதாவது வழக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக மக்கள் இங்கு வந்து அதை நேரடியாக அந்த குடையை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகாக இங்கிருந்து சாமி வழிபாடுகள் எல்லாம் முடித்து இங்கிருந்து பூக்களையும் மாலைகளையும் எடுத்து செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஏராளமான மக்கள் வந்து அவர்கள் ஆண்டாண்டு காலமாக இங்கு வந்து வழிபாடுகள் நடத்துவதை வழக்கமாக வைத்திருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் மக்கள் அதிக அளவில் குவிந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மறுபுறத்தில் பார்க்க வேண்டும் என்றால் அந்த குடையை தரிசனம் செய்வதுதான் மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கக்கூடிய குடையை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் குவிந்து இருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் குடையை பார்ப்பது, குடைக்கு பூட்டுவதுதான் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த வகையில் இந்த குடையை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். 7ஆம் தேதி காலை திருமலை திருப்பதிக்கு குடைகள் சென்றடைய இருக்கிறது. இந்த 11 வெண்பட்டு குடைகளும் ஊர்வலமாக சென்றடைய இருக்கிறது. இன்று இரவு ஐநாவரம் கடந்து செல்லக்கூடியது. ஒவ்வொரு கோவில்களிலும் தங்கி இரவு நேரத்தை கழித்துவிட்டு அதன் பிறகாக இந்த குடை திருமலை திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலும் வரவேற்பதற்காக ஏராளமான கோவில் பக்தர்கள், இந்துக்கள் எல்லாம் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகளும் ஆங்காங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த குடையை வணங்குவதற்காகவும் வழிபடுவதற்காகவும் ஏராளமான மக்கள் சென்னை பூக்கடையில் இருக்கக்கூடிய இந்த கேசவ பெருமாள் கோவிலில் குவிந்திருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள் அவரவர்களுடைய வழிபாடு நம்பிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது வழிபாடுகளை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக ஏராளமான மக்கள் இந்த பகுதியில் குவிந்து அவர்களுடைய வழிபாடுகளை நடத்தி வந்தாலும் இன்று இரவு, அதாவது இன்று புறப்படக்கூடிய குடைகள் தொடர்ச்சியாக இங்கிருந்து புறப்பட்டு வால்டாக் சாலை, அதே போன்று ஐநாவரம் உள்ளிட்ட வழியாக சென்று இன்று இரவு பல்வேறு கோவில்களில் நிறுத்தி அதன் பிறகாக நாளை மீண்டும், அதன் பிறகு நாளை மறுநாள் என 7ஆம் தேதி காலை திருமலை திருப்பதிக்கு குடை சென்றடைய இருக்கிறது. ஆகவே அதுவரை குடையை தொடர்ச்சியாக இங்கிருந்து கொண்டு செல்லக்கூடிய மக்களும் பக்தர்களும் தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் போடப்பட்டிருக்கிறார்கள். பல ஆண்டு காலமாக இந்த வழிபாடுகளுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கேட்கலாம், நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு? நான் ஒரு 8 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இந்த பெருமாள் அருங்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு. எனக்கு ஐ ப்ராப்ளம் இருந்தது. நாங்கெல்லாம் பிளாக் எடுக்கும் போது என்னால நடக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனா பெருமாள் கிருப்பைனால நான் 18 கிலோமீட்டர் நடந்து போனேன். அதனால பெருமாளோட கிருப்பை வந்து எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கும். எல்லாரும் பெருமாள் நல்லபடியா வேண்டி எல்லாருக்கும் பெருமாளோட அருள் கிடைக்கட்டும். குடையை பார்க்கறதுனால என்ன விதமான ஒரு உணர்வு உங்களுக்கு உணர்றீங்க? நாங்க குடையை பார்க்கறதுனால பெருமாளையே நாங்க பாக்குற மாதிரி ஒரு உணர்வு உணர்றோம். அதனால நான் பார்த்திருக்கலாம், இந்த குடை திருமலை திருப்பதி குடை என்பது பெருமாளை நேரடியாக தரிசிப்பதற்கான ஒரு தருணமாக தான் பார்ப்பதாக கூறுகிறார்கள். நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டீங்க, எவ்வளவு மகிழ்ச்சி? 15 வருஷமா வரும் சார். இவர பெருமாளே எங்களுக்கு இங்க வந்த இந்த கொடையில வர இதுல எங்களுக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. நல்ல விஷயங்கள், நல்ல காரியம் செஞ்சிருக்காரு. அந்த தெய்வம் ஏழுமலையானே
திருப்பதியிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு இது எங்களுக்கு உணர்வு. நல்லதே நடந்திருக்குது. இதுல நம்பி வர்றவங்களுக்கு, அதுவும் இந்த பட்டணம் கோயில் இங்கதான் பக்கத்து தெருவில் எங்க வீடு கூட வித்தோம். இங்கதான் அவரு எல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு. அந்த தெய்வம் நம்பினவங்களுக்கு அவரு ஏழுமலையார் கை கொடுக்கிற தெய்வம். ஏழுமலையார் சீனிவாச ஆதிகேசவ பெருமாள் சக்தி உள்ள தெய்வம், உண்மை உள்ள தெய்வம். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே சக்தி உள்ள தெய்வம். நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றீங்க இன்னைக்கு? சார், என்னோட வயசு 60 சார். நான் எத்தனையோ வருஷமா சாமியை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எது வேண்டிக்கிட்டாலும் நம்மளுக்கு சக்சஸ் தான் ஆகுது. என்ன சார், கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். எல்லாரும் நான் பார்த்திருக்கலாம், கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இந்த பகுதிகளுக்கு இந்த வெண்பட்டு குடைகளை நேரடியாக பார்ப்பது பெருமாளை பார்ப்பதற்கு சமமாக பார்க்கிறார்கள். பலர் திருமலை திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இங்கு இந்த குடையை பார்ப்பதன் காரணமாக தாங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுவதாகவும் தாங்கள் வேண்டியது நடைபெறுவதாகவும் இந்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது, அவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்த கொண்டமைக்கு நன்றி நித்யானந்த்.